முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 127வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நண்பர்களே, சத்துமிக்க காய் கனிகளையும் உணவு வகைகளையும் உண்போம். குழந்தைகள் தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் ஆர்கேபுரத்தில் உள்ள டெல்லி தமிழ் கல்விக் கழக மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டி, நடன போட்டி, கோல போட்டி உள்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் குழந்தைகள் நேரு போன்று உடை அணிந்தும் அவரை போன்று பேசியும் அனைவரையும் மகிழ்வித்தனர். மயில் வரைஞ்சி மயிலுக்கு எந்த மாதிரி கலர்லாம் போட்டு அதுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து போட்டு அது எந்த விதத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, குழந்தைகள் தினத்தில் நான் ஒரு 38 வருஷமாக என் சர்வீஸில் குழந்தைகளுடைய டீச்சராக பிரின்சிபலாக இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது எனக்கு. குழந்தைகளுக்கு என் இனிய வாழ்த்து. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மதுரை மகாத்மா மாண்டிச்சோரி பள்ளி மாணவ மாணவிகள் பழம்பெரும் கலம்கரி ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டினர். பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஓவியங்களுக்கு ஆர்வத்துடன் வண்ணங்களை தீட்டி மகிழ்ந்தனர். நான் இப்போ கலாம்காரி பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பெயிண்டிங்னாலும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேனால் நாங்கள் லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சென்டர் பண்ணுறதுக்காக கலாம்காரி பெயிண்டிங் பண்ணுறோம். இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் ஸ்கூல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மழலையர் துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் குழந்தைகள் அனுப்பியுள்ள குறுஞ்செய்திகள், அழகிய மொழியில் பிஞ்சுகள் படைத்த அற்புத கவிதைகள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் தண்ணீர் பாட்டில்கள், பாலித்தீன் பை போன்றவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட கலைநயமிக்க பொருட்களை கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.